رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري. அனைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தவர்கள்தான் அவர்களுடைய முதல் மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் முடிந்து குழந்தைகளும் இருந்தார்கள். விதவையாக இருந்த அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார். நபி அவர்களுக்கு 25 வயதும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதும் இருந்தது. அந்த சமயத்தில் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். காசிம், அப்துல்லா என்ற 2 ஆண் குழந்தைகள் சிறு வயதிலே இறந்து விட்டன. பிறகு ஸைனப், உம்மு குல்சும், ருக்கையா, ஃபாத்திமா என்ற 4 பெண் பிள்ளைகள். இவர்கள் அனைவருமே நல்ல ஒரு குடும்ப சகிதமாக மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ்ந்த ஒரு குடும்பமாக இருந்தார்கள். இங்கு நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். திருமண வாழ்க்கை என்பதற்கும் இல்லற வாழ்க்கை என்பதற்கும் வயதும் அழகும் ஒரு தடையல்ல. அதற்கும் திருமண வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. தம்பதியினர் ஒரு புரிந்து கொண்டு அன்போடு வாழ்ந்தால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பது உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையும் இருந்தது. அழகான பெண்ணை திருமணம் முடித்தால்தான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும், அவர் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற எண்ணமெல்லாம் பல பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயது மூத்தவரான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அதற்கு பிறகு எந்த மனைவி மூலமாகவும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் நாட்டத்தால் குழந்தை பிறக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தான் இறக்கும் வரை தன்னுடைய முதல் மனைவி ஹதீஜா அவர்கள் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இறக்கும் வரை அல்ல, தான் இறக்கும் வரை அவருடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர் ஹதீஜா ரலியல்லாஹு சகோதரி அவ்வப்போது வீட்டிற்கு வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். உட்கார்ந்த நபி அவர்கள் திடீரென்று எழுந்திருப்பார்கள், ஹதீஜா என்று எழுந்திருப்பார்கள். இரண்டால் அக்கா தங்கச்சியுடைய அந்த சப்தம் ஒன்றாக இருக்கும் என்ற காரணத்தினால் ஹதீஜா என்று எழுந்திருப்பார்கள். பிறகு சுதாரித்து கொண்டு, ஓ ஹாலா பின்த் குவைலிதா வந்திருப்பது என்று அவர்கள் தன்னை நிதானித்துக் கொள்வார்கள். எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டில் ஆடு அறுக்கப்படுமோ, என்னுடைய முதல் மனைவி ஹதீஜாவுடைய உறவினர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுத்து அனுப்புங்கள் என்று முதல் அவர்களுக்கு அனுப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொறாமையால் சொல்வார்கள், இன்னும் அந்த கிழவியை நீங்கள் மறக்கவில்லையா என்பார்கள். இதே வார்த்தையை கொண்டு சொல்வார்கள். இத்தனைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இருவரும் ஒருவர் பார்த்ததில்லை, ஒரே கட்டத்தில் வாழ்ந்ததும் இல்லை. ஆனாலும் பொறாமையால் சொல்வார்கள், இன்னும் அந்த கிழவி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போகவில்லையா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அவர்தான் எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையாக இருந்தால், இந்த மக்காவை என்னை ஒதுக்கிய போது எனக்கு அரவணைத்தால், எல்லா பொருளாதார விஷயத்தையும் எனக்கு உதவி செய்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது என்னை ஹதீஜா அவர்களை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார்கள். காரணம் என்று சொன்னால், அவர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கணவர் சொன்ன அந்த கொள்கை, அந்த ஓரிரை கொள்கை உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் தியாகத்திற்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். இத்தனைக்கும் சொல்ல போனால், இஸ்லாத்தின் எந்த கடமைகளும் அவர்கள் செய்யவில்லை. அதே நேரத்தில் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஹஜ் இல்லை, ஏன் அவர்கள் இறந்து போனது கூட ஜனாஸா தொழுகையும் இல்லை. இந்த அளவிற்கு எந்த சட்டங்களும் அமலும் இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், இறந்தவர்கள். ஆனால் அவர்கள்தான் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சுபச்செய்தி சொன்னதற்கு காரணம், அவர்கள் இஸ்லாத்திற்காக, நபியின் மீது உள்ள அந்த நேசத்திற்காக அவர் செய்த தியாகத்தினால் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்கள் கொடுத்தான் என்ற வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ் எதை நம்மிடமிருந்து தியாகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு பிரதிபலனாக அல்லாஹ் தஆலா உயர்ந்த நிலையை கொடுப்பான் என்பதற்கு ஹதீஜா அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட முஃமின்களின் தாயாராகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய
நடக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவரும் தருவானாக.